லூக்கா சுவிசேஷம் 5:32 என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? ஏனே இப்படி இருக்காதுங்க, இவ்வளவு சுவிசேஷம் கேட்டோம், மறுபடியும் பாவம் செய்யறான உங்களுக்கு ஐயோ. என்ன சொல்லுது? நீ மனம் திரும்புன்னு சொல்லப்பட்டு நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:5 சொல்லுது, நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவனா இருப்பே, ஆனா நீ எப்படிப்பட்டவனா இருப்பா? நீ பொய்ய வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை உடையவனா இருப்பான். வாசிங்க. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பாருங்க, வெறுத்துதான் ஆகணும். எந்த சம்பவம் ஆனாலும் சரி, எந்த கேடு உங்களுக்கு அதனால் நேரிட வேண்டியதா இருந்தாலும் சரிதான், எந்த இழப்பு ஏற வேண்டியதா இருந்தாலும் சரிதான், மனைவியே வெறுத்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் இதனால் நடக்காம போனாலும் சரிதான், பொய்ய ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வெறுத்துதான் ஆகணும். இல்லை இல்லை, ஒரு காரியத்துக்காண்டி இப்படி சொல்லிட்டேன், கள்ள சந்ததி, ரட்சிக்கப்படாத மனுஷன், கபடஸ்தன், அனுபவம் இல்லாதவன், தேவனால் தள்ளப்பட்ட மனுஷன், கிருபை இழந்தவன், நரக கொள்ளி, முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அனுபவம் உள்ள மனுஷன் அவன் உள்ளார்ந்து வெறுக்கணும். வெறுப்பு உள்ளேருந்து வரக்கூடியது. அப்ப இருதயம் சுத்தம் இல்லை, இருதயத்தில் அதை விரும்புது. ஒரு இச்சைக்குரிய காரியம், ஆசைக்குரிய காரியம், ஒரு பொல்லாத ஒரு ஆதாயத்தை அனுபவிக்கணும். அப்ப என்ன? இருதயம் அதை விரும்புது. பொய் இங்கேருந்து வருது, பொய் சொல்றீங்க. ஆனா உண்மை உள்ள மனுஷனா இருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தா எப்படி? உங்க உள்ளத்துல வெறுப்பு உண்டாகும். அதனால வரக்கூடிய எல்லா ஆதாயத்தையும் சீப்போன்னு சொல்லுவீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி பாகம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:10 கடைசி மரண பரியந்தம் உண்மையாயிரு. என்ன சொல்லப்பட்டிருக்கியா? மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பந்தான் ஜீவ கிரீடம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரண பரியந்தம். இழக்கலாம், எல்லாரும் உங்களை வெறுக்கலாம், எல்லா விதத்திலும் நீங்க நஷ்டப்பட்டு போகலாம். ஆனா ஒண்ணு சொல்ல, மரண பரியந்தம் இந்த நாக்கு உண்மைதான் பேசுது, உண்மைக்கு மாறான காரியத்தை இருதயம் வெறுக்குது. உங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவ கிரீடம் இருக்கு. இல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு ஒரு கள்ள கண்ணீர் வெடிச்சிட்டு உங்களை திருப்திப்படுத்திட்டு நான் அனுபவம் நினைப்பீங்க. நீங்க பரலோகம் போகலான்னு சொல்றேன், ஜீவ கிரீடத்தை இழந்துட்டீங்க. ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லை, சும்மா அவருக்கு வேலை. நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் சொல்லுவீங்களாம், பேரை கிறுக்குவாராம், கொஞ்சம் ஒரு கள்ள கண்ணீர் வெடிப்பெல்லாம் திரும்ப எழுதும். அவருக்கு உங்க பின்னாடி அலைஞ்சு எழுதிட்டு இருக்கதான் வேலையா? இல்லை, கிறுக்கி போட்டுருவார், கிறுக்கி போட்டுருவார். பொய் தான் இங்கே நிறைஞ்சு கிடக்கு, எல்லாருக்கும் மேலே பறக்கணும். ஆனால் அனுபவம் கிடையாது, விடணுங்கிற மனநிலையும் கிடையாது, கிறுக்கி போட்டுருவார். இங்கே எப்படி ஒரு நாள் 9 பொய் சொல்றிய, 9 பொய்யன்னு சொல்லிட்டு 9 பேருக்குள்ள எவ்வளோ பாதிப்பும் விளைவுகளும் ஏற்படுத்திருக்குன்னு உணர்வே இல்லாத ஜந்துக்களாக இருக்கிறோம். இருந்துட்டு என்ன செய்யறோம்? ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வடிச்சிட்டு எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. இல்லை, உங்க நீங்களே யோசித்து பாருங்க. உங்க புள்ள தப்பு பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? பேரை வெட்டுறீங்க. பிறகு மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் எழுதுறீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் பொறுத்துக்கிடுவீங்க? கேளுங்க, எத்தனை நாள் பொறுத்துக்கிடுவீங்க? தப்ப முடியாது. பிராக்டிக்கலா ஒவ்வொரு காரியத்தையும் யோசிங்க, பாவத்தை விடுவீங்க. அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. பொய் உலகம் சொல்லும் ஒன்றும் இல்லை. உயிரே போகட்டு, வேலையே போகட்டு, குடும்பமே தள்ளிட்டு போட்டு, எதை இழங்க. ஆனால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களே ஆனால், உண்மையிலே கிறிஸ்து பொய் உரையாத தேவன், உண்மையிலே கிறிஸ்து உங்களுடைய தேவனாக இருப்பாரே ஆனால், உங்களுடைய நாவு பொய்யை களைந்து மெய்யையே பேச கடவது. அதுக்கு மாறி நீங்கள் என்ன சாக்க போக சொன்னாலும், நீங்கள் பேயின் குணத்தை உடையவர்கள், பிசாசை உடையவர்கள். இருதயம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. உதடு பொய்யையும் பொய்க்கு மேலவே பேசத்தக்கவாறு பழகி இருக்கு. முடிஞ்சு போச்சு. உங்களை கண்டுபிடிங்க. அனுபவத்துக்காக அழுங்க புலம்புங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தரும் பறக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு விரோதமாக பொய் சொல்லி, அடுத்தவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி, அடுத்தவங்களுக்கு விரோதமாக தூசணமான வார்த்தைகளை சொல்லி, புறங்குறதமான காரியங்களை சொல்லிட்டு எனக்கு எல்லா அனுபவம் இருக்குது நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், உங்களை நீங்கள் வஞ்சிக்கக்கூடியதான, கண்கள் குருடாக்கப்பட்டதான, அந்தகாரம் பிடிக்கப்பட்டதான சாத்தானுடைய ஜனமாகவே இருக்கிறீங்க. முடிவு பரிதாபம், நியாய தீர்ப்பு, நரகம்.